அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். இந்திய கடற்படையில் கமிஷன் ஆகியிருக்க ஒரு வார்ஷிப் பற்றி, ஐஎன்எஸ் இம்ஃபால். ஸோ டிசம்பர் 26 வந்து இந்தியன் நேவியில் வந்து இது கமிஷன் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டெல்த் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர். இது வந்து மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் அடிப்படையில் வந்து இந்தியாவிலே முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு வார்ஷிப்பு. ரெண்டாவது வந்து நம்ம இந்தியன் சிட்டி, அதாவது மணிப்பூரோடைய கேபிட்டல். ஸோ இதோடைய கேபிட்டல் வந்து இம்ஃபால். ஸோ மணிப்பூரோடைய இம்பார்ட்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த சிட்டியோடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை வந்து குறிக்கிற வகையில் வந்து இந்த வார்ஷிப்க்கு வந்து அந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், இப்போ மணிப்பூர் கலவரம் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து இப்போ அது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து சைனாவால் ஃபண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் மற்ற வெளிநாடுகள், அதாவது இதில் வந்து நிறைய வெளிநாடுகள் வந்து ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து மணிப்பூரோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து குறிக்கிற வகையில் வந்து இந்த சிட்டிக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதுலேருந்து தெரியுது. ஸோ இந்த வார்ஷிப்க்கு வந்து ஐஎன்எஸ் இம்ஃபால்னு பேர் வச்சதுக்கான மெயின் ரீசன் வந்து இட்ஸ் அ ட்ரிபியூட் டு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணிப்பூர் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் வந்து கமிஷன் ஆகியிருக்கு, மும்பையில் இருக்க வெஸ்டர்ன் நேவல் கமாண்டு. அதுக்கப்புறம் வந்து இது எங்கே வந்து பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மேசகான் டாக், மும்பையில் இருக்க மேசகான் டாக்கில் வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு மிசைல் டெஸ்ட் வந்து எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா பிரம்மோஸ் மிசைல் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியும் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஐஎன்எஸ் இம்ஃபால் வார்ஷிப் வந்து வெப்பன் ரெடியாக இருக்குது. ஸோ எனி டைம் வந்து எந்த மிசைல் கொடுத்தாலுமே வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதை லான்ச் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து இப்போ ஐஎன்எஸ் இம்ஃபாலுக்கு இருக்குது. ஸோ டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் ரன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அது லைவாக வந்து இருக்குது. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து குவிக்காக பார்த்துருவோம். ஸோ இது வந்து 163 மீட்டர் லென்த்து, 17 மீட்டர் பிரெத்து. ஸோ இதோட டோட்டல் வெயிட் வந்து 7400 டன்ஸ். இதோடைய ஸ்பீடு வந்து 30 knots. அப்புறம் வந்து இந்த வார்ஷிப்போடைய கெப்பாசிட்டி வந்து 350 persons அகாமடேட் பண்ணக்கூடியது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.